அல்லேலூயா. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கரங்களை அசைத்து கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா ஏசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஓ ராமா பாபா 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 ஓ ரதன தர 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 தரவா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா, உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இனி வரும் காலங்களில் கர்த்தர் எங்களை மகிமையாய் நடத்த போகிற கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுகளுக்காக நன்றி அப்பா, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ கிருபையே 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 கிருபையே. ஆண்டவர் நீ சொன்னீங்களப்பா, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொன்னீங்க ஆண்டவரே. நீ பலம் கொண்டு தைரியமாயிரு என்று சொன்னீங்க ஆண்டவரே. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொன்னீங்கப்பா. கர்த்தர் உன்னை கொண்டு துவங்கினது உன்னை கொண்டு முடிக்கவும் தேவன் நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க. என்னை கொண்டு துவங்கினது என்னை கொண்டு முடிக்கவும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என் மேல ஒரு தரிசனம் இருக்கிறது. என்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். என் மீது கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்கள், ஓ எல்லா சொப்பனங்கள், எல்லா வாக்கு தத்தங்கள் யாவும் அது நிறைவேறும். கர்த்தாவே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. எதையும் நான் வீணாக்கிற கூடாதப்பா, எதையும் நான் தரையில போற்றக்கூடாது ஆண்டவரே. நான் எழும்பனப்பா. நீ எழும்பினால்தான் கிராமங்கள் கட்டப்படும், நீ எழும்பினால்தான் குடும்பங்கள் கட்டப்படும், நீ எழும்பினால்தான் திருச்சபைகள் கட்டப்படும், நீ எழும்பினால்தான் மகிமை சபைக்கு உண்டாகும், நீ எழும்பினால்தான் ஊழியம் கட்டப்படும். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே அப்பா, இந்த 6வது மாதத்தில் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கத்த தந்தருளுங்க, ஆசீர்வதிப்பீராக. ஆமென் 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 ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 22 16வது வசனம். 16 நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீ சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமை உமக்கே உண்டாவதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் உட்காரலாம். இந்த
அந்த வார்த்தையை கடந்த வாரத்தில் ஆண்டவர் இருதயத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை வைத்தார். என்னன்னா வசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், நீ பலம் கொண்டு தைரியமா இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆண்டவர் சொல்ல, நீ தைரியமா இருப்பா, நீ தைரியமா இரு. யாருக்கு ஆண்டவர் இது சொல்றார்னா சாலமோன். யார் இந்த சாலமோன்? பிறக்கும் முன்னே கர்த்தராலே பேரிடப்பட்ட 7 பேர்ல ஒரு மனுஷன் தான் இந்த சாலமோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே பேரிடப்பட்டவர்கள் 7 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் அதை தியானிக்கலாம். ஹல்லேலூயா. பிறக்கிறது முன்னாடியே பேரிடப்பட்டவர்கள் 7 பேர். அதுல ஒருத்தர் யாரு? சாலமோன். தீர்க்கதரிசி அனுப்ப நாத்தான் போய் பேர் வைக்கிறாரு எதிதியா. எதிதியா என்று சொன்னால் beloved by God, கர்த்தராலே நேசிக்கப்பட்டவன், கர்த்தராலே அன்பு கூறப்பட்டவன் இல்லையா? கர்த்தர் நேசித்து அந்த மகனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்பொழுது தாவீது இன்னொரு பேரையும் சேர்த்து வைக்கிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த என் மேல இருந்த கோபமெல்லாம் போய் தேசத்திலே சமாதானத்தையும், குடும்பத்திலே சமாதானத்தையும், உறவுகளை சமாதானத்தையும், தேசத்திலே ஒரு நன்மையும் சமாதானம் கட்டளையிடுவார் என்று சொல்லி சமாதானம் என்கிற அர்த்தம் உடைய சாலமோன், ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம், சாலமோன் என்று பெயரிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாலமோன் வேறு வழியாய் வந்திருந்தாலும் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் உண்டு இல்லையா? சாலமோன் ராஜாவாய் ஆகாதபடிக்கு அதோனியா என்ன பண்றாரு? எழும்பி நிற்கிறார். தாவீதுக்கு அப்புறம் அப்சலோம் தான் வரணும்னு அப்சலோம் ஒரு பக்கம் ராஜாவாய் நின்று கொண்டிருக்கிறார் இல்லையா? நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். அப்பதான் தாவீது சொல்றாரு 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22 அதே அதிகாரம் 5ஆம் வசனத்துல, தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமை உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து நீ இளைஞனா இருக்கிற, வாலிபனா இருக்கிற, ஆனா உன் தோள் மேல கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவதற்கான அவனுக்கு ஒரு கட்டளையை தாவீது வைத்து சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவிக்கிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டலாம் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்ட, அதனால நீ கட்ட மாட்ட. உன்னுடைய கர்ப்ப பிறப்பு எனக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லினார். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனா இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்கெல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் என்னப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேல் மேலே சமாதானத்தையும் என்ன பண்ணுவேன், அமெரிக்கையும் கட்டளையிடுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சாலமோனை அழைத்து பேசுகிறார். அப்பா, என் கர்ப்ப பிறப்பு எத்தனையோ பேர் இருக்கலாம், என் கர்ப்ப பிறப்புகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு அப்புறம் பிறந்தவன் எத்தனையோ பேர் இருக்கிறான் இல்லையா? அப்சலோம் இருக்கிறான், எத்தனையோ குமாரர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஆலயத்தை எல்லாராலும் கட்ட முடியாது. சொல்லுங்க, ஆலயத்தை, குடும்பத்தை, ஊழியத்தை எல்லாராலும் கட்ட முடியாது. அதற்கு ஒரு கிருபை வேணும். அல்லேலூயா. முதல் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் அதுதான், chosen people of God. people of Godனா எந்த மனிதன் மீது தேவனுடைய அழைப்பு இருக்கிறதோ, எந்த மனிதன் மீது கர்த்தர் ஒரு கிருபையும் ஒரு தெரிந்து கொள்வது வைத்திருக்கிறாரோ, அவர்களால தான் சபை, ஊழியம், குடும்பங்களை கட்டி எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறதுப்பா, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது.
பிறக்கும் முன்னே பேரிடப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னார். நீ பிறக்கும் முன்னே இந்த சபையில நீ ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னா உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. நீ சாதாரண மனுஷன் அல்ல. அல்லேலூயா. இந்த சபையில் உங்களை ஊழியரை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்னா சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களை கொண்டு குடும்பங்களை, தேவ ஆலயத்தை, ஊழியத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிறது ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. காரியம் நடக்கணும்னா நீ எழும்பணும் ஆவியில. அப்ப சாலமன் திரும்பி பார்க்கிறாரு, எல்லாம் முறைச்சு நிக்கிறான், எல்லாரும் எழுத்து நிக்கிறான். நீ கட்டுவியா? நீ எப்படா கட்டுவே? நீ பாதியில வந்தவன்டா. அது விஷயம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, தைரியமா இரு. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்து அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை அது முடித்து தீரின். ஆண்டவர் சொன்னாரே, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று கர்த்தர் சொன்னாரே. உங்க மேல ஆண்டவர் வச்ச தரிசனம், கிருபை, அது ஒரு நாளும் மாறாது. அந்த அழைப்பை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீ எழும்பு தேவ பிள்ளையே. நெகேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் சும்மா இருக்கும்போது நெகேமியா வாடுகிறார், இருதயத்தில் துக்கப்படுறாரு. அந்த உடைக்கப்பட்ட அந்த அலங்கத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். அவர் போய் சொல்றாரு, நாம் பார்க்கிறபடி எருசலேம் விழுந்து கிடக்கிறது, அலங்கம் உடைந்து கிடக்கிறது, வாசல்கள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த சிறுமை நிந்த உன் வாழ்க்கையில மாறணும்னா நீ எழும்பி காரியத்தை செய், எழுந்து கட்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. குடும்பம் உடைஞ்சு கிடக்கும், சில நேரத்தில் உறவுகள் உடைந்து கிடக்கும், ஊழியங்கள் உடைஞ்சு போயிடும், மனசு உடைஞ்சு போயிடும். அப்படியே விட்டுறாத. உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சிறுமையும் அவமானமும் நிந்தைகளும் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ ஆவியிலே எழும்பு. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ ஆவியிலே எழும்பு, விட்டுறாத. கணவன் உன்னை நேசிக்கல, மனைவி உன்னை நேசிக்கல, பிள்ளைகளை நேசிக்கல, குடும்பத்தில் சமாதானம் விட்டுறாத. நீ ஆவியிலே எழும்ப 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 கர்த்தருடைய ஆவியானவர் உறவுகளை இணைக்க ஆரம்பிப்பார். ஊழியத்தை ஆண்டவர் இணைக்க ஆரம்பிப்பார். ஆண்டவர் கட்டுவதற்கான கிருபையை கர்த்தர் அருள் செய்வார். அல்லேலூயா. அதான் சாலமன் சொல்றாரு, நீ எழும்பு தேவ பிள்ளையே. அழைப்பு உன் மேல இருக்குது, கிருபை உன் மேல இருக்குது, நீ எழும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழும்பு தேவ பிள்ளை, ஆவியில எழும்பு, சோர்ந்து போய் படுத்து கொள்ளாதே. ஆண்டவர் தட்டி எழுப்புறார். எலியாவே, நான் ஆண்டவரே கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன், நான் நிறைய ஊழியம் செஞ்சுட்டேன், நிறைய சோர்வு அனுபவிக்கிறேன், எல்லாரும் என்ன ஏற்று நிற்கிறாங்க, நிறைய சிறுமைகளை அனுபவிக்கிறேன், படுத்து கொள்ளாதப்பா. நீ சாப்பிட்டியா? கொஞ்சம் படுத்தியா? அப்படியே வாழ்க்கையில் இருந்துடாத. கீழே விழுந்துட்டியா? ஆண்டவர் பார்த்து கேட்பார், என்னப்பா விழுந்துட்டேன்? ஆமாப்பா, தடிக்கு விழுந்துட்டப்பா. ஒரு சோர்வு, மனசோர்வு, இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. நீ எழும்புப்பா, நீ எழும்பு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய தூரம் இருக்குது. இன்னும் நீ வாழணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னும் நீ நல்லா வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இன்னும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறாரு. இனிதான் உன் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இனிதான் நீ நல்லா வாழ்ந்து சிறந்திருக்க போகிற. கர்த்தர் அதை செய்வார். நீ எழுந்து ஓடு. அந்த ஆவியின் பலத்தில் 40 நாள் நடக்கிறாரு. இரவும் பகலும் நடந்து கர்த்தர் சமூகத்தில் வராரு. என் ஊழியம் அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான், குடும்பம் அவ்வளவுதான் என்று சொன்ன எலியாவை ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ற கிருபை, இன்னொரு ஊழியனை அபிஷேகம் பண்ற கிருபை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ற கிருபை, கிங் மேக்கர், ராஜாக்களை உருவாக்குபவனாய் கர்த்தர் எலியாவை வைத்தார். அல்லேலூயா. எலியா செய்யாதத, எலிசா செய்யாதத, யெகூ யேசபேலை அழிக்கிற ஒரு அபிஷேக வல்லமைய கர்த்தர் எலியாவின் மூலமா தான் ஆண்டவர் வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமா நினைக்காதீங்க. உனக்குள்ள இருக்கிற அக்கினி அது பெரிய காரியங்களை செய்யும். கலங்காத, பயப்படாது, எழும்பு. நீ எழும்படா. சத்துருக்கள் முகம் கவிழ்ந்து ஓடும். நீ எழும்பாத வரைக்கும் கிராமங்கள் பாழாய் போயிடும். தெபரால் பாடுகிறா, நீ எழும்பு. நீ எழும்பும் வரையிலே கிராமங்கள் பாழாய் போயின.
இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் இன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கு எழுந்தீங்களா, இனி ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 மணிக்கு எழுந்து கர்த்தரை துதித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. கர்த்தர் செய்ய போகிற மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சொல்றார், மோசேக்கு சொல்றார், ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் மலை உச்சியில வந்து நில்லு. 6 முறை பார்த்தம்பா, எனக்கு மகிமை வரல. 6 நாள் மலையின் மீது காத்திருக்கிறேன், எனக்கு மகிமை வரலன்னா 6வது நாளில கர்த்தர் மோசேயை பேர் சொல்லி அழைக்கிறார், நீ மேல வாப்பா. ஹல்லேலூயா. 6 முறை பார்க்கிறார், மேகம் வரல. அதுக்காக சோர்ந்து போயில்லை. இதுவரைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கலையே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலையே, நீ போய் பார்த்து கொண்டே இரு. 7வது முறை அவன் போகும்போது உள்ளங்கை எத்தனை ஒரு சிறிய மேகம், இவ்வளவுதான் உள்ளங்கை, இவ்வளவுனா எங்கேயோ ஒரு சின்னதா ஒரு கருப்பு மேகம் தெரியுது. சின்னதா ஒரு காரியமாய் தெரியலாம், சாதாரண ஒரு காரியமாய் தெரியலாம். அந்த சிறிய மேகம்தான், அந்த கையளவு மேகம்தான் பெருமழையின் இறைச்சலாய் கர்த்தர் மாற்றினார். தேசத்தின் வறுமைகளை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் ஒரு சிறிய ஒரு உதவினாலே கர்த்தர் உன் வாழ்க்கையை தூக்கி எடுக்க நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். அல்லேலூயா. நீ ஆவியிலே எழும்புன்னு ஆண்டவர் சொல்றார். 2வது பீப்புள் ஆஃப் காட், 2வது காரியத்தை நடப்பி. எதை நடப்பி? காரியம் என்னம்மா? காரியத்தை நடப்பின என்னது? நல்ல கவனிங்க. பிளான் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் பீப்புள் ஆஃப் காட், 2வது பிளான் ஆஃப் காட். அதாவது கர்த்தர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. நீ எழும்பலன்னா அத்தனையும் வீணா போயிடும். தாவீது என்ன சொல்றாரு? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, எப்படியாவது இந்த ஆலயத்தை நீ தான் கட்டணும், உன் மேல தான் தரிசனம் இருக்குது. ஏன்னா அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கும் போது, பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் இல்ல 16 பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கு இல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் இந்த வசனத்துல இதை வச்சிருக்கிறாரு தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. காரணம் இல்லாம எதுவுமே உங்க வாழ்க்கையில நடக்காது. அவர் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு தேவையான ஒரு பெரும் பகுதி நான் வச்சிருக்கிறேன். அதையும் சொல்றார் 14ஆம் வசனத்துல கடைசி பகுதி, நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமா சம்பாதிப்பன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பங்குக்கு வெகு திரளாய் கணக்கில்லாத பொருளை வச்சுட்டேன், நீயும் சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்காக ஆலயத்துக்காக நான் வைத்த பொருள் நீ எழும்பலனா வீணா போயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்காக ஒரு பங்கை தேவன் வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உனக்காக ஒரு தேவ தரிசனத்தை திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நீ எழும்பலன்னா நான் சவதரித்து வைத்தது, நான் உனக்காக வைத்திருந்த ஒரு பங்கு அது வீணாய் போய்விடுமப்பா. நீ எழும்பி அந்த பொருளை எடுத்து தேவாலயத்தை முதல்ல கட்ட ஆரம்பி. அல்லேலூயா. தேவ தரிசனத்தை கட்ட ஆரம்பி. அப்ப ஏற்கனவே எனக்குள்ள ஒரு கர்த்தர் ஒரு சத்துவத்தை வச்சிருக்கிறார், ஏற்கனவே எனக்கு ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் நான் வளருவேன் ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் நான் வளர போகிறேன். அப்ப தாவீது சாலமோனை பார்க்கும்போதே சொல்றாரு, உனக்கு நிறைய ஆண்டவன் ஞானத்தையும் கிருபையும் தருவாரு, நான் சம்பாதித்ததை விட நீ இன்னும் அதிகமாக சவதரிப்பன்னு எனக்கு தெரியும். சாலமோன் சம்பாதிச்சாரா? இல்லையா? ஓப்பியிலிருந்து தங்கம் வந்துச்சு, இந்தியாவிலிருந்து மயில்கள் எத்தனையோ பொருட்களை அவன் இறக்குமதி செய்தான் இல்லையா? அவர் உடுத்திருந்த உடைகள் எகிப்திலிருந்து வந்தது, குதிரைகள் எகிப்திலிருந்து வந்தது, ஒட்டகங்கள் வந்தது. தீரு ராஜா கேதுரு மரங்களை தெப்பங்களாக கட்டி சமுத்திரத்தை வழியாய் அவன் கடந்து கொண்டு வந்தான். இந்த மாதிரி சாலமோன் மாதிரி ஆளுகை செய்தவர்கள் யாருமே இல்லை. தாவீது அதை தரிசனமாய் பார்க்கிறார். அப்பா, நீ பெரிய காரியங்களை நீ செய்வாய், நான் சம்பாதித்தை விட நீ அதிகமாக செய்வன்னு எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு இவ்வளவு பொண்ணு வெள்ளி நான் வச்சிருக்கிறேன், இதை நீ வீணாக்கிறாத. உங்க மேல அழைப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார், உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு, அதை வீணடிச்சிடாதீங்க, வேணான்னு சொல்லாதீங்க, மறுக்காதீங்க. கர்த்தாவே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அல்லேலூயா. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்பா. அப்ப நீ எழும்பு, கர்த்தராலே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ எழும்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆவியில ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு. 2வது,
ஆண்டவருடைய திட்டம் உன் மேல இருக்குது. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ எழும்பலனா அந்த காரியம் கெட்டு போயிரும்பா. எல்லாராலும் இதை செஞ்சிட முடியாது, எல்லாராலும் கணவனை ரட்சிக்க முடியாது, எல்லாராலும் குடும்பத்தை வழிநடத்த முடியாது. உனக்கென்று ஒரு கிருபையை தேவன் வச்சிருக்கிறாரு. நீ விசுவாசிக்கணும். நீ எழுந்து சபையும் ஊழியத்தை நீ கட்டி எழுப்பணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது சொல்றாரு, இதை நீ செய்யணும்னா கர்த்தர் உன்னோடு இருக்கணும். மூன்றாவது பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அது உன்னோடு கூட இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு உதவி செய்ய அடுத்த வசனம் சொல்லுது, தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய. அல்லேலூயா. அப்ப எனக்கான ஒரு உதவி செய்யக்கூடிய ஆட்களை கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தி தருவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்வார். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேலை ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். 19ஆம் வசனத்துல, இப்போதும் நீங்கள் உங்கள் வாசிங்க, உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை கவனிங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டப்படும் அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டப்படு. தாவீது சொல்றாரு, என் பேர் அதுல விளங்க கூடாதுப்பா, உன் பேரு விளங்க கூடாது, கர்த்தருடைய நாமம் அதிலே விளங்கணும். ஹல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையின் மூலமா, என் ஊழியத்தின் மூலமா, என் குடும்பத்தின் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தருடைய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் அந்த பரிசுத்த பணிமுட்டும் அந்த ஆலயத்துக்குள்ள வரணும். இப்ப டாஸ்க் என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியும் பரிசுத்த பணிமுட்டுகளும் திரைச்சீலை நடுவில் இருக்குது. ஆனா அது அங்க இருக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கென்று கட்டப்படுகிற அந்த ஆலயத்துக்குள்ள அந்த பெட்டியையும் அந்த பரிசுத்த பணிமுட்டுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் எனக்கு மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். ஊழியத்தை கட்டி எழுப்பு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஊழியத்தை விட்டுறாத, சோர்ந்து போகாத, ஊழியத்தை கட்டி எழுப்பு. நீ எழும்பி காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இருப்பாராக. ஊழியத்தை விட்டு போகாத, மந்தை விட்டு ஓடிடாத, அழைப்பை விட்டு ஓடிடாத, கிருபையை விட்டு ஓடிடாத. எப்படியாகிலும் கர்த்தர் உங்க மேல வச்ச தரிசனத்தை, உன்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை கர்த்தருடைய பேழைக்குள்ள கொண்டு வா. பெட்டியை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வா. பரிசுத்த பணிமுட்டுகளை தேவாலயத்தில் கொண்டு வந்து சேரு. பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி எழுப்பு. ஊழியனே, தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தையும் உறவுகளையும் தேவ ஊழியத்தையும் சபையையும் நீ கட்டி எழுப்ப தேவன் கிருபை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி தருவாராம், இல்லையா? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து 4 திசையிலும். எத்தனை திசை சொல்லுங்க? எனக்கு லெஃப்ட்ல, ரைட்ல, பின்னாடி, முன்னாடி, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லா திசையிலையும் கர்த்தராலே உண்டாகிற ஒரு பயங்கரம் வரும். கர்த்தராலே உண்டாகிற ஒரு சமாதானம் வரும். கர்த்தராலே உண்டாகிற ஒரு இளைப்பாறுதல் வரும். ஹல்லேலூயா. தேசத்தின் குடிகளை என் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பதாகவும் தேசம் கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனாகிய சாலமோனே, நீ எழும்பு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பு தேவ பிள்ளையே. இந்த காலம் உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு காலம். இந்த காலம் நீங்கள் குடும்பங்களை, உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டிய காலம். இந்த காலம் நீங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டிய காலம். இந்த காலம் நீ சபையை நீ கட்டி எழுப்ப வேண்டிய காலம். இதோ நாம் பார்க்கிறபடி நிந்தைக்குள்ளா இருக்கிறோமே. அவர் சொல்றாரு, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோமே. நாம் இருக்கிற இந்த சிறுமையையும் பார்க்கிறீங்களப்பா. நாம் இனி நிந்தைக்கு உள்ளாயிராதபடி எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். பாருங்கள், நீ கட்டினா சிறுமை மாறும். நீ எழும்பி கட்டினா நிந்தைகள் மாறும். கட்டுற வரைக்கும் தான் பிரச்சனை.
ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனையா இருக்கும். நீ துவங்கிட்டினா கர்த்தருடைய மகிமை அதை கொண்டு போய் சேர்த்துரும். ஹல்லேலூயா. உன்னிலே கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உன்னை கொண்டு துவங்கினதை கர்த்தர் நிச்சயமாய் முடிப்பார். தேவ சமூகத்தை நீ எழும்பு தேவ பிள்ளையே. செட்டைகளை அடித்து எழும்பு. பூர்வ காலத்தில் எழும்பினபடி நீ எழும்பு. நான் சில காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். இந்த காரியத்துக்காக ஆண்டவரே, இனி அதிகாலையில் நான் அதிகாலை எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவனா மாறணும்ப்பா. என் வாழ்க்கையில் இன்னும் நான் மேலே உயரணும், இன்னும் அபிஷேகத்தில் வளரணும். அநேக சோர்வுகள், அநேக காரியங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என் ஆவிக்குரிய நிலைமையை தேவன் விரும்புகிறாரு. இது போதாது ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு இருக்கிறது போதாது. வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இருக்கிறது. அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் இருக்குது. இன்னொரு 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா ஐயோ வேணாம் 10,000 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லுவான். இனஃப் இஸ் நாட் இனஃப். போதுமானது அது ஒரு நாளும் போதாது. இன்னும் கிருபை வேணும், இன்னும் ஆவில வளரணும், இன்னும் பலன் கொள்ளணும், இன்னும் ஊழியத்தை செய்யணும். அப்படிப்பட்ட வாஞ்சை தாகத்தை ஆவியானவர் தான் வைப்பாரு. நீ செட்டைகளை அடித்து எழும்பு, நீ சிறகுகளை அடித்து எழும்பு, உயரப்போ, ஊழியத்தை கொண்டு போ, குடும்பத்தை வழிநடத்தி செல்லு. உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க ஆரம்பி. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு, இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணு. ஊழியத்தையும் சபையையும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் நீ அமர்ந்திராதே. ஹல்லேலூயா. கர்த்தர் யார்கிட்ட நம்ம கணக்கு கேட்பாரு? யார்கிட்ட நிறைய கொடுத்துருக்கிறாரோ அவங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார். யாரை நம்பி நிறைய கொடுத்தாரோ நம்ம அவங்ககிட்ட அதிகமாக கேட்பாரு. ஒரு தாளந்து குத்தவிட கொஞ்சமாக தான் எதிர்பார்ப்பாரு. ஆனால் நம்ம கிட்ட ஆண்டவர் 5 தாளந்து கொடுத்துருக்கிறாரு இல்லையா? குடும்பத்தை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, உறவை கொடுத்துருக்காரு, ஊழியத்தை கொடுத்துருக்காரு, சபையை கொடுத்துருக்கிறாரு, தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, நமக்குன்னு பெரிய பெரிய காரியங்களை வைத்திருக்கிறாரு. நீ எழும்பலன்னா அதெல்லாம் வீணா போயிடும். நீ எழும்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் கிதியோனை பார்த்து முதல் சொன்ன வார்த்தை பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் நினைக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? எல்லாரும் இப்படி வாழ்றாங்களே, தேவநாமம் தூஷிக்கப்படுது, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஏன் இந்த நிலைமை? ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாருப்பா. இன்னைக்கு கர்த்தர் ஜனங்களை நேசிக்கிறாரு, ஜனங்களோடு தான் இருக்கிறாரு. ஆனா ஜனங்கள் கர்த்தரோடு இல்லை. நீ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போ, தோப்புகளை வெட்டுறாரு. சின்ன பையன் தான் பயப்படுறாரு. அவன் பகலில் செய்ய பயந்ததுனால இரவில் செய்கிறார், ஆனாலும் செய்து முடித்தார். கர்த்தர் சத்துருக்களை கிதியோன் கையில் ஒப்பு கொடுத்தார். நீ தைரியமாயிரு தேவ பிள்ளையே, கலங்காத. யார் முகத்துக்கு அஞ்சாத, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்களை கொண்டுதான் ஆண்டவர் ஊழியத்தை கட்டி எழுப்புவார். உன்னை கொண்டுதான் வீட்டை கட்டி எழுப்புவார். உன்னை கொண்டுதான் சபையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்க மேல வச்ச அழைப்பு கிருபை ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். நீ எழும்பு, காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த காரியத்தை ஜெயமாக்குறது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, பராக்கிரமசாலி. உனக்குள்ள பலனை ஆண்டவர் வைக்கிறாரு. உனக்குள்ள பராக்கிரமம் இருக்குது, உனக்குள்ள அந்த தைரிய வாஞ்சை இருக்குது. ஆனா நீ ஜெயம் எடுக்கிறனா யார் தேவை? தேவனுடைய துணை தேவை. கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. அப்படின்னா என் தெய்வம் என்னோடு கூட வருகிறார். அதனால தான் சொல்றாரு, கிதியோனுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. இது என்னுடைய பட்டயம் நினைக்கிறாங்க நிறைய பேர். இது என்னுடைய வாஞ்சை நினைக்கிறாங்க, இது என்னுடைய காரியம் நினைக்கிறாங்க. உண்மையிலே இது என்னுடைய காரியம் அல்ல, இது கர்த்தருடைய பட்டயம். அவர் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிலே தரிசனம் வைத்தவர், நிச்சயமாக அது நிறைவேற்றுவார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. காரியம் நடக்கட்டும். அது ஆங்கிலத்தில் வாசித்தா இன்னும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது. let the work begin. அது நடக்கட்டும். get it done அப்படின்றாரு. அதை செஞ்சு முடிச்சிரு. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. எப்படியாக செய்து முடிக்கணும், ஊழியத்தை ஜெயமாக்கணும், குடும்பத்தை ஜெயமாக்கணும், சபையை வெற்றிக்குள்ள நடத்தணும். நீ எழும்பு தேவ பிள்ளையே. சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதே. உன்னை குறித்து சொன்னபடியே தரிசனமும் தேவ திட்டங்களும் உனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. உன்னையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு அநேக குமாரரிலே உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டான்னு சாமுவேல்ல சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது.
கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிற. இல்லை, எழுந்து நிற்கலாமா? நீ எழும்பு, நீ எழும்பு, காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி, 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 நன்றி. உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சொல்லுங்க. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நான் பயந்து இருக்கிறேன், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். இது எப்படி ஆகும்? மரியாளை போல அநேக குழப்பங்களோடு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரே, தேவனாலே எல்லாமே கூடும், தேவனாலே எல்லாமே முடியும். கர்த்தராலே உறவுகளை இணைக்க முடியும். உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரால முடியும். சபை ஊழியத்தை கட்டி எழுப்ப கர்த்தராலே முடியும். ஆண்டவரே, நான் என்னை நம்பவில்லை, ஆனா உம்முடைய வல்லமையை நான் நம்புகிறேன். நீ எழும்பு தேவ பிள்ளையே. கர்த்தருடைய ஆவியில தட்டி எழுப்புறாரு. ஒரு அக்கினியை உன் ஆத்துமாவிலே போடுகிறாரு. நீ சோர்ந்து போயிருந்த நாட்கள் போதும், நீ மடங்கி படுத்த நாட்கள் போதும், துக்கமுகமாய் இருந்தது போதும். நீ எழும்பு, காரியத்தை நடப்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தை அப்படியே எங்களுக்கு திட நம்பிக்கையையும் ஒரு ஆறுதலை சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் சபை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கட்டி எழுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். மகிமை உமக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். சபையினுடைய தலைமை போதகருக்கும் சபை ஊழியர்கள் விசுவாச மக்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று திருவிருந்து ஆராதனை உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி கடந்து வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. எழும்புவேன், கட்டுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.